வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஊசியில எப்படி சுலபமா ஒரே நொடியில சட்டுன்னு நூலை கோர்க்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா அவங்களுக்கு துணி தைக்கும் போது ஊசியில நூலை கோர்க்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சுலபமா சட்டுன்னு ஒரே நொடியில ஊசியில நூலை கோர்த்துடலாம். அதுக்கு எந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சிருப்போம்ல ஸ்டீல் நார், இது இருந்தாவே போதுங்க. இந்த ஸ்டீல் நார்ல ஒரே ஒரு கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை ஃபோல்ட் பண்ணி மடிச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதை அழுத்தி விட்டுட்டா அது நல்லா ஸ்டிஃபா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கம்பியை இப்ப அந்த ஊசியோட ஓட்டைக்குள்ள நம்ம விடலாம். இது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கனால ரொம்ப ஈஸியா இது அந்த ஊசிக்குள்ள போயிடும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உள்ள விட்டாச்சு. இப்போ இந்த கம்பியை கொஞ்சம் நம்ம விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலப்படுத்திட்டா இந்த கம்பியோட ஹோல்ல நம்ம இப்ப இந்த நூலை உள்ள விட்டுக்கலாம். இந்த நூலை உள்ள விட்டுட்டு இப்ப மெதுவா அந்த கம்பியை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நூல் அப்படியே ஊசிக்குள்ள வந்துடும். பாருங்க, ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம ஊசியில நூலை கோர்த்தாச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், நம்ம எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. வீட்டுல இருக்க பொருளை வச்சே நம்ம இதுல யூஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.